Hi friends, good morning. Once again, welcome back to my YouTube channel, my Epic Road Trips. ஸோ கேண்டி இன்றைக்கி ஃபைனலாக செக் அவுட் பண்ணுற டைம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நேராக கிளம்பி நூராலியா போகிறோம். ஸோ இன்றைக்கி என்னோடய சைட் சீயிங் பிளேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேண்டியில் ஜெம் கேலரி, பொட்டானிக்கல் கார்டன் முடிச்சுட்டு நேராக ஆன் தி வேல வந்து நம்மளுக்கு வந்து நூராலியா போகிற வழியில் ஒரு ஹனுமான் டெம்பிள் இருக்குது, ப்ளஸ் டீ ஃபேக்ட்ரி இருக்குது, ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம நேராக நூராலியில் போய் ஹோட்டலில் செக்இன் பண்ண வேண்டியதான். கிட்டத்தட்ட இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 6 to 7 hours நமக்கு வந்து ட்ராவல் டைம் இருக்கும். மித்தெல்லாம் வாங்க நம்ம ஆன் தி வேல பேசலாம். ஸோ இதுதான் நான் இப்போ தங்கியிருக்க ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ என்னென்னா நம்மளோட குரூப் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்க, நான் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம கேப் பண்ணி வெயிட் பண்ணிட்டுருக்கோம். வந்துச்சுன்னா நம்ம போய் நேராக அவங்க கூட ஜாயின் பண்ணிவிட்டு பஸ்ஸில் கிளம்ப வேண்டியதான். ஸோ மித்தெல்லாம் வாங்க நம்ம ஆன் தி வேல கூட பேசுகிறேன். பிஃபோர் தட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துனா பெல் பட்டன் ஹிட் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க போகலாம். அவ்வளோ இதை ஜெம் கேலரியோட எப்படி ஜெம் மைன் பண்ணுறாங்க அதோட டெமோ தான் இது. பார்க்க தெரியுதுன்னா, ஸோ இதில் என்னென்னா இது வந்து பெரிய ஹோல்ஸ், இதுக்குள்ளே தான் மக்கள் இறங்கி அதெல்லாம் கல்லெல்லாம் எடுத்து ஒரு பேஸ்கெட்டில் போட்டு அங்கேயே லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு வந்துடுவாங்க. மேலே கொண்டு வந்துட்டு இங்கே இந்த மாதிரி பேஸ்கெட் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஃபில்டர் பண்ணுறதுக்கு. இது என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி தண்ணியில் வச்சு நல்லா வந்து அலசுவாங்க. அலசிட்டு அதில் வந்து ஸ்டோன்ஸ்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி அதை அப்புறம் ரிஃபைன் பண்ணி அதுதான் அப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ஜெம் மைனிங்கோட ப்ராசஸ். சரிங்க, வாங்க உள்ளே போகலாம். இதுதான் இந்த கேலரி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ ஆஃப்டர் ரிஃபைன் பண்ண பின்னாடி பாருங்கள், அந்த ஸ்டோனோட லுக் பாருங்கள் இப்படி தான் இருக்கும். சரி, இது வந்து ரா, இது வந்து ப்ராசஸ் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வராங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜெம் கேலரி முடிஞ்சு இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பொட்டானிக்கல் கார்டன் போக போகிறோம். ஸோ இதுவும் நியர்பையில் தான் இருக்குது. ரொம்ப பெரிய கார்டன் வந்து அதில் பார்த்திங்கன்னா நடக்கணும்னா விளையாட்டு செய்ய ரொம்ப தூரம் நடக்கணும். வாங்க பொட்டானிக்கல் கார்டன் போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ எப்படி இருக்குது, எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லாமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பொட்டானிக்கல் கார்டன் வந்தாச்சு. ஸோ இங்கே நம்ம வந்து 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் இந்த கார்டனில். கேண்டியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சைட் சீயிங்கில் ஜெம் கேலரி ஆல்ரெடி முடிச்சிட்டோம். செகண்ட் பொட்டானிக்கல் கார்டன் வந்திருக்கும். இதை முடிச்சோன்னே நேராக இங்கேருந்து நம்ம கிளம்பி எங்கே போகும் பார்த்திங்கன்னா நூவராலியாக்கு தான். ஆன் தி வேல நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டீ ஃபேக்ட்ரி, வாட்டர் ஃபால் பார்த்துட்டு நேராக நூவராலியா போயிடுவோம். இதுதான் இன்றைக்குள்ள ட்ரிப். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய ஏரியா, ஏக்கர் கணக்கில் இருக்குது. ப்ளஸ் நிறைய பழமை வாய்ந்த மரங்கள் இருக்குது, நிறைய ஃப்ளவரோட பிளான்ட்ஸ் இருக்குது. சுற்றி பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் நடக்கணும், அவ்வளோ தூரம் நடக்க முடியாது. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து அது என்ன சொல்லி பேட்ரி கார் இருக்குது. ஸோ அது என்னென்னா ரெகுலராக நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்காது. அதுக்கு வந்து டைம் பேசிஸில் தான் நம்ம வந்து ஸ்லாட் புக் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் மேக்ஸிமம் நடந்தே போயிடுவாங்க எல்லோரும். மித்ததும் சரி, நம்மளுக்கு இதோ முடிச்சுட்டு நேரம் இங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டியதான். டைம் வேறு ஆயிடுச்சு.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நூவராலியா போகிற வழியில் டீ ஃபேக்ட்ரி இருந்துச்சு, அதை விசிட் பண்ணலான்னு வந்தோம். ஆனால் இங்கே கிட்டத்தட்ட பண்ண செம்ம மழை, கிட்டத்தட்ட 2 hours இங்கே ஓரமாக நின்றுட்டுருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே அதிகமாக மழை விழுதுதான். வாங்க மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட 2 hours நிற்கிறோம் இங்கே, கொஞ்சம் கூட மழை குறையில. எப்படி மேலே போய் என்ன பார்க்க போகிறோம்னு ஒன்றும் புரியல. ஆனால் சென்னையில் இந்த வெயிலுக்கு இங்கே அப்படியே கிளைமேட் ஆப்போசிட்டாக இருக்குது. हाय 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 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நுவரெலியா வந்துட்டோம். ரூமில் செக்இன் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 hours மேலே ட்ராவல் பண்ணிட்டோம். இடையில பார்த்தீங்கன்னா செம்ம மழை. அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2 hours மலையில் மாட்டிட்டோம், அந்த ப்ளூஃபீல்ட் டீ ஃபேக்ட்ரியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து இங்கே சேரும்போது 8 o'clock ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். செக்இன் ப்ராசஸ்லாம் முடிச்சாச்சு. அவங்க கெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரூம் போயிட்டாங்க. நான் என்னோடய ரூம் வந்துட்டேன். ஸோ இதுதான் நம்ம தங்கியிருக்க ரூம். ஸோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஆக்சுவலி டூப்ளெக்ஸ். ஸோ இது நான் ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்க. இது ஸோ நான் நிற்கிறேன் பாருங்க. இதை கீழே ஆக்சுவலி டூப்ளெக்ஸ்னால கீழே ஒரு பெட் அண்ட் மேலே ஒரு பெட் இருக்குது. படி ஏறி போனால் ஸோ இங்கே ஒரு பெட். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வியூ தெரியுது, நுவரெலியோட வியூ தெரியுதுங்களா? ஸோ கைஸ், இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப டயர்டாக இருக்குது, ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். பிரேக்காக டின்னர் டைம் பார்த்திங்கன்னா 7:45 to 9:45. ஸோ போய் டின்னர் பண்ணிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். ஏன்னா திருப்பி அகைன் காலையில் நம்மளுக்கு வந்து 9:45 கிளம்பணும். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பென்டோட்டா தான். கிட்டத்தட்ட அதுவும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா 10 hours ட்ராவல். நாளைக்கு செம்ம டயர்டாக போகிறோம். சரி வாங்க, இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் vlog மீட் பண்ணுறேன். நாளைக்கு என்ன பிளான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் vlogல. சரிங்களா?